இப்போ எடப்பாடி பழனிசாமி வரங்காட்டிதான் இந்த ஏரியாவில தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. கிடைக்குது, விவசாய ஆள் கிடைக்குதான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப மொத்தத்துல ரோட்டு வேலைக்கு ஆளை அங்க வெளிப்பட்டதுனால விவசாயத்துக்கு கொஞ்சம் ஆள் கம்மி. சரி, அதனால அவங்களுக்கு இந்த 60 வயசுக்கு மேலானவங்களுக்கு ரோட்டு வேலைக்கு கொடுக்கலாம். சரி, அதுகளுக்கு ஒரு ரேட்டை போட்டு கொடுக்கலாம். இந்த விவசாயத்துக்கு கொடுக்குற பணத்துல இதுக்கு கொடுக்கலாமா? அவங்களுக்கு சுத்தமா இந்த ரோட்டு விவசாயம் பாதிக்குது. அது ஒரு மாதிரி என்ன பண்ணிருக்கிறாரு எடப்பாடியாரு, அதாவது இந்த வேலை செய்யறதுக்கு வர்றாங்கல்ல, காட்டுல வந்து விவசாயம் பயிர் வேலை செஞ்சு அறுவடை காலத்திலையும் நடவு காலத்திலையும் அப்ப ரோட்டு வேலையை வந்து அப்ப வந்து விவசாயம் 100 நாள் வேலையை வந்து குறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் இந்த விவசாயம் அறுவடை செய்யற காலத்துல நடவு செய்யற காலத்துல எல்லாரும் வேலை செய்யற மாதிரி அதுக்கு ஒரு திட்டத்தை எல்லாம் வகுத்து இப்ப புதுசா வந்து மோடி மத்திய அரசோட பேசி அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த விவசாயம் பாதிக்காத முறையில நடவு காலத்திலையும் அறுவடை காலத்திலையும் பாதிக்காத முறையில என்ன பண்ணுவாரு, நிறுத்தி வைப்பாரு. இப்ப இந்த 100 நாள் வேலைய 125 நாள் பண்ணணும்னு சொல்லி எடப்பாடியார் வந்து மத்திய அரசுல பேசி அதையும் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கலைஞர் ஆட்சியில இருக்கிறது, கருணாநிதி ஆட்சியில 150 நாள் நான் பண்ணிடுவேன் வந்தா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் எதுவும் பண்ணல. பணமும் வந்து பாத்தீங்களா, இப்போ பெண்கள் எல்லாம் நான் அங்க பார்த்து பேசினேன், இதுவரையிலும் பணமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதாவது இப்ப எடப்பாடியார் வந்து அவரு ஆட்சிக்கு வந்தா எல்லாத்துக்கும் இப்ப கருணாநிதியோட ஆட்சி, அவருடைய மகன் குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருக்குது. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் வந்து வரக்கூடிய அடுத்த மாசம் எலெக்ஷன் வரப்போகுது. வந்தா நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்களா? நான் போடுவோம். சரி, நீங்க மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவீங்களா? ஓட்டு போட சொல்லி சொல்லுவீங்களா? ஓட்ட போட்டாங்கன்னா போகணுங்க, எப்பவும் வருஷம் எல்லாத்தையும் போய் ஓட்டு போட சொல்லி சொல்லுவீங்க. சொல்லுவோம். காட்டுக்கெல்லாம் வேலைக்கு வரவங்க வருவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவீங்க. சொல்லுவோம். அந்தியூர் மக்கள் அதிமுக பக்கம்.